ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரைவாவோட ஃபைனல் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சோம் ரெலி சாரிடா, ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே எல்லாருமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள இப்போல்லாம் பிளேட்டில் ஃபுட் கேட்டேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏதோ இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேட் அப்படியே டேட்டை கொடுத்தேன். 2 பிளேட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே நேராக பெட்ரூம் கொண்டா ஃப்ளோரில் கபோர்டு பக்கத்தில் உட்காந்துருந்து நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக கட்டி அழுதுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டுருக்கிட்ட நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு கேக்குள்ளே அந்த ஃப்ளோர்லேயே உட்காண்டபடி, சரி ரொம்ப அல்லாடா, இந்த ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை நீட்டுனேன். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுதான். ஃபுட்டை சாப்பிடுன்னு சொன்னேன். உன்கிட்ட நான் உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிற ஆப்ஷன்லாம் வைக்கல. சாப்பிடுன்னா சாப்பிட தான் செய்யணும். ஃபுட்டை பிளேட்டை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசுனா ஜங்கு கம்ப்ளீட் டீரியஸ்லேயே பார்க்குறாரு. அப்படி க்ரை பண்ண சொல்ல லைட்டாக பெயினாக இருந்தாலும் இப்போ நம்ம லூஸ் பண்ணி விட்டோம். ஜங்குக்கு பிறகு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் தானாக பேசிக்குவான். அந்த பயம் ஜங்குக்கு டவுட் ஆயிருமோனுங்கிற இந்த பயத்தில் அவரே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு சும்மா அந்த மாதிரி க்ரை பண்ணி என்னை நீ சென்டிமெண்ட்டில் கவுக்கலான்னு மட்டும் நினைக்காது. நடக்கவே நடக்காது. என்ன நாட்டையாங் ஓகே, ஃபுட் எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து சாப்பிட்றாரு. ஜங்குக்கால் சாப்பிடவே முடியல. பயங்கரமாக நம்ம பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காருல அந்த மூமெண்ட்டில் என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டுருக்க மூமெண்ட்டுக்கு ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் சாப்பிட மாட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜங்குக்குமே க்ரை பண்ண பொசிஷன்லேயே இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டா நம்மகிட்ட அதே பெட்ரூமில் தான் சோஃபாவில் உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க்கை நோட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜொங்குக்கு இன்னும் இந்த ஃப்ளோரில் நான் கபோர்டுக்கிட்டு இருந்து எழுந்துக்கவே இல்லை. அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்தபடி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண ஜாக்ஸியை கில் பண்ணலான்னு திங்க் பண்ணோம். இந்த மாதிரி சொல்கிறானே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் டிப்ரெஷன் பயங்கரமாக அழுக வருது. ஜாக்ஸியை தப்பிச்சிட்டாலேங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்த பொசிஷன்லேயும் அந்த கபோர்டில் ஹெட்டை வச்சபடியே நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஜொங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம ஜொங்கு கிட்டே வந்துட்டு ஜொங்குக்கு அப்படியே பிராடஸ்டலே தூக்குறாரு. பேபிஸ் பக்கத்தில் கொண்டு வந்து பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜங்கு பக்கத்துலேயே பெட்டில் உட்காண்டபடி லேப்டாப்பில் கம்பெனி ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேப்டாப்பை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுக்க வச்சா இப்போ டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பட்டிருக்காரு. இந்த மாதிரி பட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கள் பாரு ஜங்குக், எனக்கு புரியுது, நீ ஜாக்ஸியை கில் பண்ணியே தீரணும். குக்கியோட டெத்துக்கு காரணமான பர்சன்ட்டை மொத்தமாக நீ அழிக்கணும்னு திங்க் பண்ணுற. குக்கி தான் என்னோடய லைஃப்பில் நான் மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிட்டேன். அது என்னோடய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்னோடய ஃபால்ட். ஏன் ஃபால்ட்டாலாட என் குக்கி அன்னைக்கு மொத்தமாக நான் இழந்துட்டேன். அதே தப்பை திருப்பி எப்போட்டுமே பண்ண மாட்டேன். நீ அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப நார்மலாக இருந்தா ஜாக்ஸி ப்ராப்ளத்துக்கே வரமாட்டா. ஜாக்ஸி எங்கே இருக்கானுங்கிறத அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு உன்னோட சேஃப்டி தான் இனி முக்கியம். குக்கி மேலே இருந்த அந்த கேர்லெஸ் உன்கிட்ட இனி வராது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணபடி ஜொங்கு பக்கத்தில் அப்படி நம்ம பெட்டில் ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு பேபிஸ்லாம் இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுச்சு. டேயுமே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுச்சு. ஜங்குக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் அந்த பெட்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு பிடிவாடம் பிடிக்கட்டும், ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு. கம்பெனிக்கு ரெடி ஆகுறாரு. பேபிஸை ரெடி பண்ணுறாரு. ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு சரி நேராக ஜங்குக்கிட்ட வராரு. ஜங்குக்கு பக்கத்தில் பெட்டில் உட்காந்துட்டு ஜங்கு கூட ஃபேஸ் அப்படி ஒரு ஆன்சரில் கப் பண்ணபடி, சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப பிள்ளைக்கு, நீ அமைதியாக ரெஸ்ட் எடு, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணால் டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் என்ன மாதிரி இங்கே பாரு ஜங்கு, நைட்டே அந்த ப்ராப்ளம் எண்ட் ஆயிடுச்சு. நீ என்ன மட்டும்தான் நோட் பண்ணணும். உனக்கு தானே இம்பார்ட்டன்ட்.
ரிவெஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு அந்த ஒரு வேர்டை சொல்கிற மூமெண்ட்டில் எனக்கு நீ தேவையில்லடா எனக்கு ரிவெஞ்சு தானுங்கிற மாதிரி ஜங்குக்கால் சொல்ல முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக நம்மகிட்டே நோட் பண்ணால் அப்படியே ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கண்டதெல்லாம் திங்க் பண்ணாமல் அமைதியாக ரெஸ்ட் எடு. 2 days ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாம் கரெக்டாகிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பெட்டில் பொறுமையாக படுக்க வச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுத்து அமைதியாக இருந்தாலே போதும், தானாகவே மறுபடியும் நீ நார்மல் ஆகிடுவேன். அப்புறம் இந்த ஜாக்ஸை பற்றிலாம் திங்க் பண்ணாமல் உன் லைஃப்பில் என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத மட்டும் டிசைட் பண்ணுவேனுங்கிற மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அமைதியாக ஸ்லீப் பண்ணு. நான் உன்னை 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன் ஜங்குக். என்னை பற்றி நல்லா தெரியும், என்னை ஏமாற்றணும்னு மட்டும் நினைக்காத ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே அங்கேருந்து நேராக கம்யூனிகே கிளம்பி போனால் ஜங்குக்கு தான். ஏன்னா மாடர்ன் டேக்கு இப்போ இருக்கிற டேக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜங்குக்கு வந்து இப்போ நம்மகிட்ட நம்புற டே கிடையாது. ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுல தான் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரா. அதனால ஹவுஸை சுற்றி மெயின் கேட்ஸை சுற்றி காம்பவுண்டை சுற்றிலாம் கேமரா வச்சுருக்காரு. இந்த மாதிரி வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஒரு இன்ச்சு மூவ் ஆனாலும் கேமராவிலேயே நம்மகிட்ட ஃபுல்லாக நோட் பண்ணிடுவார். இப்போ கம்பெனியில் தான் நம்மகிட்டே தான் நேராக சிஓ ரூம்குள்ள என்றானா ஜங்குக்கு எப்படிடா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக செம டென்ஷனில் இந்த மாதிரி இப்படி பண்ணுவான்னு நினைக்கலையேங்கிற மாதிரி பயங்கர டிப்ரெஷனில் பெட்டில் பட்டிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி கூலாக சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு என்ன பண்ணுறானுங்கிறத நீயே பாருங்கிற மாதிரி கரெக்டாக ஜிமினாட்ட காட்டுனா நம்மகிட்ட எந்த மாதிரி பெட்டில் படுக்க வச்சுட்டு போனார். அந்த பொசிஷன்லேயே இருந்து க்ரை பண்ணுறாரு. இதை பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவன் க்ரை பண்ணுறான்டா, இப்போ என்னடா பண்ண சொல்கிற? ஒரு இவெண்ட் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவனை வேணா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டுமா? குக்கியை ஃப்ரீ பண்ணி விட்டோமே அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிவிட்டு என்ன வேணாலும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி விட்டுருவோமா? அன்னைக்கு மட்டும் நம்ம கரெக்டாக அந்த பிளேஸுக்கு போகலன்னா ஜங்குக்கும் சுகாவையும் என்ன பண்ணியிருப்பாங்கங்கிறது திங்கிங்கில் இருக்குதுல்ல. அவன் க்ரை பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ பண்ணி விட்டுற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு சிமினாவாலையுமே எதையுமே சொல்ல முடியல. சரி ஓகே, இருந்தாலும் அவன் அதுக்கு தான் நான் வேறு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன ஒர்க்? ஜங்குக்கு இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே இருந்தால் இப்படி தான் டிப்ரெஷனாக அழுதுகிட்டே இருப்பான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அவள் தப்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இருப்பான். அதனால நான் ட்ரிப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரிப்பா? ஆமாம், இந்த மாதிரி பீச் சைடு. ஜங்குக்கும் குக்கிக்கும் பீச் சைடுனால் ரொம்ப பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. நம்ம கூட இருந்தது ஜங்குக்கா குக்கியானுங்கிறது எந்தெந்த டேஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னு தெரியாது. பட் எப்போதுமே நம்ம பீச் சைடில் ட்ரிப்பு போகிறது ஒரு மூமெண்ட் தானே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அதான் நான் பீச் சைடில் உனக்கும் சுகாவுக்கும் அப்புறம் எனக்கும் ஜங்குக்கும் பேபிஸ் எல்லாத்துக்குமே ரூம் புக் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 2 days போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி. அங்கே போய் நம்ம நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஜாக்ஸிலாம் தூக்கிட்டு வர போட்டுட்டு நார்மல் ஆகிடுவான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், ஜங்குக்கை நம்ம தான் நார்மல் பட்டணும். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ரிவெஞ்சுங்கிற அந்த டென்ஷனை நம்ம தான் கொஞ்சமாக குறைச்சி அவனை மறுபடி நார்மல் லைஃப்பில் இருந்தானோ அந்த மாதிரி கொண்டு வர வைக்கணும். அந்த ஜாக்ஸி பற்றின டாப்பிக்கே ஜங்குக்கு மறக்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வீமின் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தால் ஜங்குக்கு பெட்டில் படுத்து க்ரைடாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா ப்ளூடூத் இருக்கும்ல, அதில் காட்டின மாட்டபடியே சுகாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா க்ரை பண்ண மாதிரி தெரியுது, என்கிட்ட பேச வர செய்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எனக்கு ஹேண்ட் கப்பே போடாமல் லாக் பண்ணி பெட்ரூம்குள்ளே வச்சுட்டு போயிருக்காரு. என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். பண்ண மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. எனக்கு அந்த ஜாக்ஸியை கில் பண்ணியே தீரணும். அவள் எங்கே இருக்கானுங்கிறது எனக்கு தெரியல. நம்ம இங்கேருந்து போனால் நம்ம 2 பேர்ட்டு கேட்டுட்டு ஆயிருமோங்கிற மாதிரி 2 பேருமே பயப்படுறாங்க. ஜாக்ஸியை கில் பண்ணுற வரைக்கும் இந்த ஜங்குக்கு ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். எனக்கு எண்டிங்கே கிடையாது. அவளோட டெட் ஏன் ஹேண்ட்ஸ் ஆலாடா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா இந்த மாதிரி சுகா கிட்ட பேசுனா கட்டாடாடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்வாரா. அந்த டீரியெலாம் வெயிட் பண்ணப்படி நான் பெட்ரூமில் தான் இருக்கிறேன். ஜாக்ஸி எந்த பிளேஸில் இருக்கா, யார் அவளை சேவ் பண்ணானுங்கிறது தெரியல. சப்போஸ் அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க,
கண்டிப்பாக இந்த ஜாக்ஸை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசிகிட்டு இருந்தா நைட் ஆகுது. நம்மகிட்ட நேராக அப்படியே பெட்ரூம்குள்ளேன்றானா ஜொங்குக்கு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப நார்மலாக எப்படி ஹவுஸில் இருப்போம் அதேமாரி நார்மலாக பெட்டில் உட்காந்துருக்காரு பேபிஸ் கூட ப்ளே பண்ணபடி. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக உள்ள என்ட்ராகி பேபிஸ் நான் டேட் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் 2 பேருமே கேட்டான். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரிப்புன்னொடனே நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி இங்கேருந்து ஏதாவது ஒரு பிளேஸில் ஹவுஸ்லேருந்து தப்பிச்சு போய் ஜாக்ஸே கண்டுபிடிக்கலாம்னு நினச்சான். ட்ரிப்புக்கு போகிறோன்னு டிக்கெட்டோடு ஒன்று பட்டுட்டு ஷாக் ஆகி என்ன டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரிப்பா எடுக்கு மேரேஜ் ஆகிருச்சுல்ல ஜொங்குக் ஹனிமூன்லாம் வேணும்ல ஹனிமூனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் ஜொங்குக் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு பின்ன மேரேஜ் பண்ணல அதான் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல மேரேஜ் ஆன நியூ கப்பல்ஸ் வந்து ஹனிமூன் போவாங்கல்ல நம்ம போகலல்ல அதுக்குதான் ஏன் டே பசங்களை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி வியாடாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணா ஹனிமூனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் 2 பேரும் நோட் பண்ணால் நம்ம எல்லோரும் பீச் சைட் போகிறோம் பீச் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா என்ன சொன்னால் பீச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாடி நேராக அந்த கிராண்ட்மா அந்த ஆண்டிக்கிட்ட போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணால் ஜொங்குக்குனா நான் ட்ரிப்புக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜில் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அரேஞ்ச் பண்ணி வை பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹனிமூன் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால் ஆமாம் பேபி ஹனிமூன் இந்த டேக்கு கண்டிப்பாக தேவை செம்ம ஹிட்டாக இருக்கிறேன் அப்படியே பீச் சைடில் போய் அப்படியே ஸ்விம் பண்ணபடி உங்ககிட்ட அப்படியே ப்ளே பண்ணபடி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக மூவ் ஆன் பண்ணால் இங்கே ப்ளே பண்ண மாட்டேன் அங்கே போய் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டீச் பண்ணபடி இல்லாட்டி பேக் பண்ணி வை கண்டிப்பாக இதுக்கு மேலே ஏதாவது கேட்ட பீச்சே வேண்டாம் பெட்ரூம்ன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை நீயே டென்ஷன் ஆகிறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. என்ன ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொன்னால் எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோஃபாவில் உட்காண்டபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஒரு பிளான் போட்டாட்டே ஒரு பிளான் போடுறானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே லக்கேஜில் அடுக்கி வைக்க சொன்னால் தூக்கி வீசுகிறாரு லக்கேஜில். இந்த மாதிரி வீசுகிறத பார்த்துட்டு நம்ம டேடா என்ன ஜொங்கு ட்ரிப்புக்கு போகலானுங்கிறத எப்படி ட்ரெஸ் மூலியமாக காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி ட்ரிப்புக்கு போகிறது பிடிக்கலனுங்கிறத ட்ரெஸ் மூலியமாக என்கிட்ட காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ அப்போல்லாம் இல்லாட்டே எனக்கு பீச்சு சைட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா இந்த மாதிரி திரும்பினா எனக்கும்டா பீச்சில் நீயும் நானும் மட்டும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பீச்சுக்கெலாம் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி சொன்னோம். அதெல்லாம் என் கூட நல்லா வந்துருப்பேன் போய் சொல்லாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜொங்கு கூட அந்த மைண்ட் செட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தான் ஜொங்குக்கு ஷேயாகி தள்ளிப்போ பசங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே மூவ் ஆனான்னா இப்போ வந்தாடா என்னவா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கை பேக்கப் பண்ணபடி ஜொங்குக்கோட நெக்கில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணால் என்ன டைப் பண்ணுற வியர்டாக ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறேன் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ என்னென்னா திட்டுன ஹவுஸை பிடிச்சி வெளியிட்டல்ன நீ ஏன் உள்ளே கொண்டு வந்து லாக் பண்ண இப்போ என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்க நெக்ஸ்ட் டே உங்ககிட்ட ஃபைட்டு கூட நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னாட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு திரும்பினா பேபிஸ் 2 பேருமே கரெக்டாக அந்த ரூம்க்கு என்ட்ராகி லக்கேஜெல்லாம் பேக் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்தையுமே எடுத்துச்சுங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லவும் பேபிஸும் டேக்குக்கும் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம டேக்குக்கு யூமின்னு பேபிஸ் எல்லாருமே ட்ரிப்புக்கு போகிறாங்க பீச்சு சைட்லனா அதுமாரி பீச்சு சைடில் ட்ரிப்புக்கு போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ட்ரிப்பில் கரெக்டாக அவங்களுக்குன்னு 2 ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க. யூமினுக்கு ஒரு ரூம் டேக்குக்கு ஒரு ரூம்ங்கிற மாதிரி அவங்க ரூமில் லக்கேஜ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக பீச்சு சைடுக்கு தான் வராங்க. பீச்சு சைடில் கரெக்டாக அந்த பீச்சில் ப்ளே பண்ணி அதோட கடல் அலைகளில் ப்ளே பண்ணி விளாண்டபடி மணலில் வீடு கட்டி இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஜொங்குக்குமே அந்த ஒரு டே 2 டேஸ் மட்டும் ஒரு மாதிரி இருட்டிட்டிங்க அளவர் கடல்கிட்ட வந்ததோட அங்கே இருக்கிற பிளேஸில் ப்ளே பண்ணி விளாடுறது பேபிஸ் கிட்ஸ் கூட சேர்ந்து ஜொனா கூடயும் வெண்டா கூடயும் சேர்ந்து மணலில்
வீடு கட்டுறது, நண்டு பிடிக்கிறதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறது தான் நம்மகிட்ட தூரத்துலேருந்தே நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துலலாம் வரல, தூரத்தில் ஒரு சேரில் உட்காண்ட பொசிஷன்லேயும் ஜங்குக்கையும் பிபிசியும் நோட் பண்ணுறாரு. ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த ரிவேஞ்சிங்கிற மறந்தபடி ஒரு ஹாப்பியாக அவரோட ஃபேஸில் ஸ்மைல் வந்தபடி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிற நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணுற மாதிரி அந்த ஜாக்ஸின்னுங்கிற ஒரு கேரக்டர் திங்க் பண்ணிட்டு இருந்தார்லாம், அதை கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆன் பண்ணபடி பிபிஸ் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டோனிங் அப்படியே நம்ம ஜங்குக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி பிபிஸ் கூட விளாண்டுட்டு நேராக வாட்டர் மெலனை கட் பண்ணபடி டேக்கிட்ட வர்றாரு. நீ ஏன் இந்த மாதிரி வெயிலே உட்காண்ட்ருக்க, இந்தாடா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட நீட்டு வர நம்ம நீட்டுனா, நீ ஃபீட் பண்ணி விட்டா நான் சாப்பிட ரெடி தான், ஃபீட் பண்ணி விட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே எங்கள் பாரு இது ஒன்றும் பெட்ரூம் கிடையாது, பேபிஸ் வேறு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி எங்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாதீங்க, இப்போ ஃபீட் தானடா பண்ணி விட்டேன், என்னமோ ஒன்று இழுத்து கிஸ் அடித்து எல்லாத்தையும் ப்ளே பண்ண மாதிரியே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா டேயாங் அப்படிங்கிற மாதிரி வாட்டர் மெலன் அப்படியே அதாவது தர்பூசணி அதை அப்படியே டேவோட மவுட்டிலே வச்சுருவாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, இப்போ என்ன பார்க்க நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுனா, அவனுக்கு என்ன டீம் ரெண்டாயிட்டே என் மவுட்டில் வச்சு கொட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நம்ம ஜங்குக்கு துரத்து வரா. இந்த மாதிரி ஃபேமிலியாக டேக்குக்கு வேறு அந்த பீச் சைடில் நல்லா ப்ளே பண்ணபடி ஓடி பிடிச்சி விளாடுறாங்க. போடா குறைக்கி நேராக கடலுக்குள்ளே இறங்கி அங்கேயும் ப்ளே பண்ணி விளாடுவாங்களாம். ஜங்கு கூட இருக்கிற மூமெண்ட்டில் ஜங்கு கொண்டு ரொம்ப ஹாப்பியாக கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி நிற்கிறாரு. நைட் ஆயிடுச்சு. பேபிஸ் 2 பேருமே ஃபுல்லாக 8 o'clock போலேயே ஸ்லீப் ஆகிடுச்சு. பேபிஸை பாட்டுக்கிட்டுக்க ஆன்ட்டியுமே இந்த ப்ளேஸ் கொண்டிருக்காங்க. பெட்ரூமில் பேபிஸ் 2 பேருமே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. யூமின் டேக்குக் மட்டும் அந்த பீச் சைடில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படி மூணப்பட்டபடியே இருந்துட்டு நோட் பண்ணிவிட்டு நேராக அந்த கடலெல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே என்ட்ராகி வந்து நம்ம கேம் விளாடலாமா, நீ உள்ளே என்ட்ராகிறியா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணப்போ ஜங்குக்கு சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் விட்டுட்டு ட்ரிப்புக்கு வந்துருக்காரு. அதனால சரி ஜங்குக்கா நம்மளை அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்றானுங்கிற மாதிரி டேயுமே கரெக்டாக அந்த ரிவருக்குள்ளே என்ட்ராகிறாரு, அந்த கடல் அலைக்குள்ளே என்ட்ராகிறாரு. நம்ம யூமின்மே கரெக்டாக கடல் அலைக்குள்ளே என்ட்ராகி ஒருத்தர் வாட்டர் தெரிக்கிறது ப்ளே பண்ணி விளாட்றதுங்கிற மாதிரி பண்ணி கூட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு போலுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படியே சுகாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டு, என்ன பேபி இந்த மாதிரி ப்ளேஸில் இப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு வியூவில் இந்த மாதிரி மூமெண்ட்டில் என்ன கேம் விளாண்டுட்ருக்கேன், இந்த ப்ளேஸில் வேறு ஏதாவது ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட ஃப்ளிட்டியாக பேசினபடி கிஸ் பண்ண வருவாரா. ஜிமின் இங்கே நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, ப்ளே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட நம்ம சுகா போராடிக்கிட்டு இருந்தா டேடா அப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னென்ன கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயோட நெக்குக்கு பின்னாடி 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தா அப்படியே ஜொங்குக்கூட ஹிப்பை க்ரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே இன்னும் க்ளோஸாக இருக்கிறாரு. இப்போ என்ன கேம், நீவா இருக்குது பிள்ளைக்கு இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் நியூ கேம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷையானபடியும் டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணபடி லைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் இருந்தா, அவ்வளோதானா, நான் கூட நீ கிஸ் பண்ண மூமெண்ட்டில் லாங்காக போகணும்னு நினச்சேனே அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறது. இந்த மாதிரி கலாய்ச்சா நம்ம ஜங்குக்கு அடித்தான். ஜங்குக்கோட லிப்பில் நம்ம பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. போடும் நீ ப்ளே பண்ணி விளாண்டாடு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தள்ளிவிட்டான். 4 பர்சன்ஸ் இந்த மாதிரி வாட்டருக்குள்ளே ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை லீயும் ஜாக்ஸையும் இதே பிளேஸில் வந்து நோட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து கூட ரொம்ப க்ளோஸாக 2 பேர் இருக்கிற லீயெல்லாம் பார்க்கவே முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகிற மூமெண்ட்டில் இப்போ ரிவரை அந்த கடல் அலைகள்லேருந்து அப்படியே நேராக வெளியே வந்துட்டாங்க. இப்போது நேராக ரூமுக்கு போனோம். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour இந்த பிளேஸில் இருப்போமே, அதுக்கப்புறம் எழுந்து போவோம், எனக்கு டயர்டாக இருக்குங்கிற மாதிரி பாட்டு சொன்னால் ஜிமினாவும் சுகாவும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்ம குக் மட்டும்தான் இந்த பிளேஸில் இருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு கொண்டு ஒரு 1/2 hour மட்டும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிண்டா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், இங்கேயே உட்காந்துக்கா எங்கேயும் பக்கட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், ஃபுட் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி அங்கேருந்து போன அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு கலர்னு எழுதிக்கிறாரு.
நான் இங்கே பாட்டுட்டு கண்டிப்பாக ட்ரூவாக இருந்தா அந்த ஜாக்ஸ் எங்கடா இருக்கிறா அப்படிங்கிற மாட்டி ஜாக்ஸே நம்ம ஜொங்குக்குமே நோட் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் தான் ஜாக்ஸியை கண்டுபிடிக்கணும், அவன் எங்கடா இருக்கிறா, நான் பாட்ட மாட்டி இருக்குங்கிற மாட்டியும் அந்த பிளேஸில் நம்ம ஜாக்ஸை தேட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி தேட ஆரம்பித்தா நம்ம தான் ஃபுட்டை வாங்கிட்டு நேராக அந்த பிளேஸ்க்கு வந்தால் ஜொங்குக்கு அங்கே இல்லை. மறுபடியும் என்னை ஏமாட்டிட்டல நீ அப்படிங்கிற மாட்டி டென்ஷன்லேயே அந்த ஃபுட்டை அப்படியே அந்த பிளேஸில் போட்டுட்டு ஜொங்குக்கோட நேமை சொல்லி அங்கே இருக்கிற பசன்ஸ்டெல்லாம் பிக்கை காட்டி ஜொங்குக்கு பாட்டிங்களா நீங்கள் பாட்டிங்களாங்கிற மாதிரி அங்கே கேட்டுட்டு ஜொங்குக்கு தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். ஜொங்குக்கு அந்த பிளேஸில் எங்கே இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு ரூம் கொண்டிருப்பானாங்கிற மாதிரி செக் பண்ணதுக்கு ஜிமினாவுக்கும் சுகாவுக்கும் கால் பண்ணி கேட்டால் பெட்ரூமில் ஜொங்குக்கு இல்லை, பேபிஸும் ஆன்டினா இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்கட்டானா அவனை விட்டுட்டு போனேன், இவனா எழுந்து போனானா இல்லை யாராவது இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா பண்ணிட்டு போயிட்டாங்களாங்கிற மாதிரி டென்ஷனில் ஜிமினாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லவும் என்னடா சொல்கிறேன், ஆமாண்டா ரொம்ப பசிக்குது, எனக்கு ஃபுட்டு மட்டும் வாங்கிட்டு வான்னு இந்த பிளேஸில் தான் இருந்தான். நான் இங்கே எல்லா பிளேஸ்லேயும் இங்கே இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் தேடி பார்த்துட்டேன், ஜொங்குக்கு எங்கேயுமே இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ ஜொங்குக்கு சைடு தான் கட்டுட்டு அவங்க இருந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஜொங்குக்கு தேடிட்டு வந்துருப்பார்ல ஜாக்ஸியுமே என்னையாடா தேடி வரேங்கிற மாதிரி கரெக்டாக ஜொங்குக்கு முன்னாடி என்ட்ராகி ஜொங்குக்கு பாட்ட பயத்தில் ஓடுற மாதிரியே ஓடுவாளா. நம்ம ஜொங்குக்கு தான் ஜாக்ஸியை கில் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் என்ன மூமெண்ட்டுக்கு. அந்த பிளேஸில் நம்ம ஜாக்ஸியை துரத்தினபடியே தான் ஓடி வந்துருப்பாரு. இந்த மாதிரி ஓடி வந்த பிளேஸில் கரெக்டாக ஜாக்ஸி நின்னா ஜொங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அந்த பிளேஸில் கரெக்டாக லியோட பாடி கார்ட்ஸும் ஜொங்குக்கு ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணபடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி நீ இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க, நீடாப்பா அவளை சேவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு லீயப்பட்டு கேட்க ஜொங்குக்கூட மவுட்டில் கரிச்சி போச்சபடி ஃபுல்லாக நம்ம ஜொங்குக்க பேக் சைடில் பாடி கார்டு மயக்கமாக்குறான். ஜொங்குக்கு அப்படியே மயங்கி ஃப்ளோரில் விழுந்தான். அந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி உன்னை தேடுடா, ஏன் முன்னாடி அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறியா, அங்கங்கே ஹேண்ட்ஸ் வச்சுருப்ப நம்மள பாட்டுக்கிறேன் பாரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு கிட்னாப் பண்ண பொசிஷன்லேயும் அந்த பிளேஸ்லேயே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி அவங்க இருக்கிற சிட்டிலேயே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு கொண்டு வந்து லாக் பண்ணபடி கிரிப்பாக அந்த பிளேஸ்லையுமே சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு வந்து ஜொங்குக்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் வச்சு லாக் பண்ணவும் அது ரொம்ப டேமேஜ் ஆகி பாலடைஞ்ச பில்டிங் தான், அதில் யாருமே கிடையாது மூமெண்ட்டுக்கு. அந்த இடத்துல ஒரு ரூம்குள்ளே போட்டு நம்ம ஜொங்குக்கு லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹேண்ட்ஸ்லேயும் லெக்லேயும் ஹேண்ட் கப் போட்டு டைட்டாக கட்டியிருக்காங்க. சங்கிலி போட்டு கட்டின பொசிஷன்லேயே ஜொங்குக்கு அந்த பிளேஸில் மயக்கமாக இருக்க மாதிரி மயக்கத்தில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸி தான் அவனை அந்த பிளேஸில் நான் கீல் பண்ணணும்னு திங்க் பண்ணேன், நீ எதுக்காக அவனை இந்த பிளேஸ்க்கு இப்படி தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி லீயை பாட்டு கோவமா ஜாக்ஸி கட்டுனா ஜாக்ஸியோட நெக்கியே கிரிப்பாக லீ பிடிக்கிறான். என்ன நினச்சிட்ருக்க, நீ ஜஸ்ட் ஆக்டர் தான், நான் ஒரு மாஃபியா பர்சன்ட். அவன் டேக்கிட்ட இருந்த க்ளோசிங் மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங் ஆகுது தெரியுமா. அவனை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை இந்தளவுக்கு இரிட்டேட்டிங் பண்ணிட்டான். அவன் டெட்டாக சொல்ல நான் அவன்கிட்ட இருந்த க்ளோசிங் மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே தான் அவன் டெட் ஆகணும். அதுக்கு தான் அவனை இப்படி தூக்கிட்டு வந்தேன். எனக்கு புரியல, நெக்ஸ்ட் டே நல்லா புரியும், அவன் எழுதுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஜிமினா சுகாட்டே 3%ஸும் அந்த பிளேஸ் முழுக்க நம்ம ஜொங்குக்கு தேடி தான் அலையிறாங்க. இந்த மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருந்தா இப்போ ஜொங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஜிமினா சுகாட்டே 3% தேடிட்டு இருந்தான். ஜொங்குக்கோட நெக்கில் ஒரு செயின் இருந்திருக்கும், கொடுத்துருப்பாரு. அந்த செயின் அதில் கட்டாக்கி கீழே கிடக்குது. இந்த மாதிரி ஜங்குக்கோட செயின் இந்த பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு வந்து அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு இது ஜங்குக்கு நான் கொடுத்த செயின் தான், இது எங்கே இருக்குதுன்னா அப்போ ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முட்டி நோட் பண்ணால் இப்போ நம்ம டேக்கு லைட்டாக பயம் வந்துட்டு இப்போ ஜங்குக்கு எங்கே இருப்பான்னு தெரியலையே, யாராவது ஜங்குக்கு கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி நம்ம போகலாம் வேணால் சுகாடா அப்போலேருந்து ஜங்குக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த ஜாக்ஸி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவள் கண்டிப்பாக நம்ம 4 மெம்பர்ஸ் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டான்ட்டு. முக்கியமாக ஜங்குக்கு தான் அவள் கில் பண்ண ட்ரை பண்ணுவா, அவள் தான் ஜங்குக்கு இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கணும். நாங்கள் மட்டும் அந்த பிளேஸில் கரெக்டாக ஜாக்ஸி இருக்கிறத நோட் பண்ணி அவளை கில் பண்ணினா அந்த ப்ராப்ளம் வந்துருக்குமாங்கிற மாதிரி கோமா சுகா திட்டிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட வச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இப்போ நமக்குள்ளே ஃபைட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிறதுனா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் கோவத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எங்கே போயிருப்பானுங்கிற மாதிரி அப்படி ஃபுல்லாக திங்க் பண்ணபடியே இருந்தேன். சுகாடா லைட்டாக அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஜிமினா கிட்டேயும் டேக்கிட்டே சொல்லவும் என்ன சொல்கிற,
ஆமா அப்படிங்கிற மாதிரி அவரோட மொபைலை எடுத்து காட்டுறாரு. பார்த்தா அது ஏதோ ரெட் கலரில் டாட் மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிளிங்க் ஆகிறத பார்த்துட்டு இது இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம மீனும் சுகாவும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா கரெக்டாக இப்போ ஜங்குக்கு சட்டை தான் கட்டுது. ஜங்குக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 o'clock நைட்டு 3 o'clock தான் அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ண படிக்கும். லீ இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கில் அப்படியே லீயை நோட் பண்ணான். லீ ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜங்குக்கு ஹஸ்பண்டு கூட ரொம்ப ஹாப்பியாக ட்ரிப் பண்ணிருக்கப்பளுக்கு ஹனிமூன்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்ப்பானா அந்த மாதிரி கலாய்ச்சான். ஜங்குக்கிலேருந்து லீயை அடிக்கலாங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுவார். பட் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயும் ஃபீட்லேயுமே சங்கிலி போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கால் எங்கிட்டுமே மூவ் ஆக முடியல. இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, நீ எதுக்காக இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்க? இங்கே பாருலி, தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்டா உனக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்கணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருந்தான். லீ நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஏன்டா டே நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுவேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த பிளேஸுக்குள்ள என்றாக்கி அந்த டேயை மேரேஜ் பண்ணுவேன், ஏன் முன்னாடி அவங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக ப்ளே பண்ணுவேன், அவன் போடி முழுக்க அங்கே ஹேண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணி விளையாடுவான், நான் பார்த்துட்ருக்கணுமா? அவன் ஃபீல் பண்ண சொல்ல அப்படியே ஸ்மைல் பண்ணபடி ஹக் பண்ணபடி தானே இருந்த. இப்போ நானும் அவன்கிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணுவேன், அதே ஸ்மைல் உன்னோட ஃபேஸில் இப்போ வரணும், அடுவி என்ன பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு கோட்டில் அடிக்கிறதுக்கு ஹேண்ட்ஸ் வாங்கினா சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க மூமெண்ட்டுக்கு லீயை ஒன்றும் பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு அதை எப்படியாவது பிரேக் பண்ணலாம், ஹேண்ட்ஸ் எப்படியாவது எடுத்துடலான்ங்கிற மாதிரி ஜங்குக்கு ட்ரை பண்ணால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதுலேருந்து உன்னோட ஹேண்ட்ஸ் எப்போதுமே வராது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ கரெக்டாக நம்ம ஜாக்ஸ் இந்த பிளேஸில் என்ட்ராகி, இங்கே பாரு லீ, ஏதோ நீ பண்ணணும்னா அதை சீக்கிரம் பண்ணி அவனை கில் பண்ணு, நீ அவனை ஏதோ பனிஷ் பண்ணணும்ல அந்த பனிஷ்மெண்ட்டை கொடு, அதுக்குள்ளே நான் ஜங்குக்கு கில் பண்ணதுக்கான மற்ற ஒர்க்ஸை பண்ணுறேன், எனக்கு லேட் ஆக்கிறதுலாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸ் இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டாட்டியாக பேசின பொசிஷன்லேயே அவன் வேறு பண்ணியிருக்க ஷார்ட்டை ரிமூவ் பண்ணபடியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வேண்டாம். இங்கே பாருலி, நீ டப்புக்கு மேலே டப்பு பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணுறது என்னோடய பிரதருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னடா பண்ணிடுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அந்த குக்கி டெட்டான மாதிரியே அவங்களும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு உன்னோட பிக்குக்கு ஃபியூனரெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு க்ரை பண்ணபடி அழுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேராக ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வேண்டா, என் ஹேண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆயிருந்துச்சு, இதே பிளேஸில் உன்னை நான் கீல் பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு பேசினாலும் லீ அதெல்லாம் கண்டுக்காம ஜங்குக்கோட சீக்ஸை கிரிப்பாக கப் பண்ணபடி, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் இப்போ நான் என்னென்ன திங்க் பண்ணுறேனோ அதுதான் ஃபுல்லாக இப்போ நடக்கும், நான் உன்கிட்ட ஃபுல்லாக ப்ளே தான் பண்ண போகிறேன், நீ அந்த பெயினை தாங்கிக்க முடியாமல் துடிக்க போகிறேன், அப்புறம் ஜாக்ஸி உன்னை கில் பண்ண போகிறா, டெட் ஆகிற ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் என் கூட இருந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணியே டெட் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஜேக்ஸை கப்பான பொசிஷன்லேயே கிஸ் பண்ண க்ளோஸாக வேண்டாம். லீயோட ஹெட்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான திங்ஸை வச்சு ஒரு பைப் மாதிரி இருக்குது அதை வச்சு அடிக்கிறாங்க. அடித்த பொசிஷனுக்கு லீ தூரமாக போய் விழுந்தான். ஜங்குக்கு செம பயத்தில் இருந்திருப்பார். பயத்தில் தாங்கிட்ட க்ளோஸாக வராருல அந்த மூமெண்ட்டில் பயத்தில் இருந்தவர் இந்த மாதிரி அடிக்கிற பொசிஷனில் நிமிண்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த பிளேஸில் கரெக்டாக டேடாக என்ட்ராகிறாரு. டே, ஜிமினா, சுகா இவங்க 3% பக்கத்தில் நம்ம ஜானு. இப்போ ஜான் எப்படி அவன் லாக் பண்ணி வச்சுருந்த ரூம்லேருந்து தப்பிச்சிருப்பானா, ஜானை வந்து லீயோட பாடி கார்டில் ஒரு பர்சன் லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மூமெண்ட்டில் ஜானை இந்த மாதிரி ஒரு 1 வீக்காக ரூம்குள்ளேயே கட்டி வச்சு ஃபுட்டு வாட்டர் கூட கொடுக்காம கொடுமைப்படுத்துறதை பார்த்துட்டு ஜாக்ஸை கொடுமைப்படுத்துறதை பார்த்துட்டு ஜானோட ஃபயர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். அந்த ஹேண்ட் கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பான். இப்படி ரிமூவ் பண்ணி ஃபுட்டை கொடுக்கறதுக்கு பாய் ஃப்ரெண்டு திங்க் பண்ணால் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி அந்த ரூம்களை தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு சேவ் பண்ணதுக்கு நம்ம ஜான் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். சுகா கூட மொபைலில் ஒரு ட்ராப்பை காட்டியிருப்பார்ல, அது நம்ம ஜானாக இருக்கும். ஜான் தான் ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கங்கிற மாதிரி சுகாவுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பான். ஜான் போன லொக்கேஷனுக்கு தான் சுகாவும் டெய்யும் ஜிமினாவுமே வந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ இந்த பிளேஸில் இவங்க 4 மெம்பர்ஸ் என்ட்ராகிறத பார்த்துட்டு லீ காண்டாக்கி பிரதராக இருந்துட்டு ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஜான் அடிக்க வேண்டாம். ஜானை பயந்து போய் அப்படியே சுகாவுக்கு பேக் சைடில் வந்து நிற்கிறான். இந்த மாதிரி நின்னா இப்போ அந்த பிளேஸில் ஃபைட் ஆகுது.
பாடி கார்ட்ஸ் கூடயும் நம்ம பாய்ஸஸ் கூடயும் ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் ஜானுடா ஃபைட்லாம் அவனுக்கு பண்ண தெரியாதுன்னு மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு அம்மா இந்த சங்கிலி எப்படிடா ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேக வேகமாக ரிமூவ் பண்ணடா பிறகு உன்னை ஏதாவது பண்ணிட போகிறாங்க, உன்னை யாராவது அட்டாக் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, இரு வேக வேகமாகவே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் ஜானை அட்டாக் பண்ண வர பாடி கார்டை நம்ம ஜங்குக் வந்து அவரோட ஃபீட்டை வச்சு கிக் பண்ணி கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி தள்ளிட்டு வேகமாக ரிமூவ் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேகமாக நம்ம ஜானுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாரும் 1 by 1 டெட் ஆகிக்கல விழுந்தான். ஜாக்ஸி செம்ம டென்ஷன் ஆகி இங்கே இருக்கிற எல்லாரும் டெட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜங்குக்கை கண்டிப்பாக நான் கீல் பண்ணியே தீருவேன், எனக்கு இங்கே இருக்கிற யாரை பற்றியும் கவலை கிடையாது, ஜங்குக்கு மட்டும்தான் டெட் ஆகணுங்கிற மாதிரி அவள் ஒரு ஷார்ட்டாக ஒரு லாங்காக ரொம்ப சார்ஃபாக இருக்கிற மாதிரி ஒரு நைஃபை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி இப்படி ஜங்கிலியை கழட்டிக்கிட்டு இருக்காருல்ல ஜங்குக்கிட்ட நேராக அட்டாக் பண்ண வருவாள். என்ன மாதிரி அட்டாக் பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த பிளேஸில் ஜங்லிலாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு எழுந்துக்கிட்டான். அந்த ஜங்கிலியை வச்சே கிரிப்பாக அந்த நைஃபை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சி ஜாக்ஸிக்கும் ஜங்குக்குள்ளேயும் ஃபைட் ஆனால் ஃபைட்டு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு இப்போ இந்த பிளேஸில் பாடி கார்ட்ஸ்லாம் டெட் ஆகிட்டாங்க. பாய்ஸஸ்லாம் ரொம்ப டயர்டானால் லீ ஒரு பக்கமாகவும் ஜாக்ஸி ஒரு பக்கமாக இருந்தான். லீ அப்படியே எழுந்து ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் நம்மகிட்டே கில் பண்ண வேண்டாம், லீயை கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அப்புறம் என்னை நீ பேட் பாய் அப்போ பண்ணுற அந்த மாதிரி சொன்ன மூமெண்ட்டில் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்க சொல்லியே லீ பக்கத்தில் வந்து டேயோட ஹிப்பில் நைஃபை சொருக்க வேண்டா. நம்ம அப்படிலாம் இல்லை, லீயோட ஃபோர்கட்டில் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ணி லீயை கில் பண்ணிவிட்டு அப்படியே ஜாக்ஸியை நோட் பண்ணால் ஜாக்ஸி அப்படியே பயட்லேயே ஜங்குக்கு அட்டாக் பண்ண வந்தவ கன் ஷூட் ஆன மூமெண்ட்டில் பயட்டில் டேயை நோட் பண்ணால் கண்ணை பாயிண்ட் பண்ணபடி அப்படியே ரோல் பண்ணபடி டே ஷூட் பண்ண போனால் ஜங்குக்கு வந்து அப்படியே அமைதியாக ஜாக்ஸி பக்கத்துலேயே நிற்கிறாரு. எதுவுமே பண்ணாமல் அப்படி நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட அப்படி கன்னை கீழே இறக்குவாரா இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுற அவளை கில் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா சுகா ஜானு எல்லாருமே கட்டுனா ஜங்குக்கு மேடா என்ன பண்ணுறட்டே அவளை தப்பிக்க விட்றாடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு பைப் மாதிரி இரும்பு பைப் மாதிரி இருக்கும், அதை அப்படியே தூக்கி ஜங்குக்கு பட்டு வீசுறாரு. இது உன்னோட ரிவெஞ்ச் ஜங்குக், இதுக்காக தானே என்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணேன், இது உன்னோட ரிவெஞ்ச், உனக்கு என்ன தோணுதோ அதை செய், அவளை கில் பண்ணுறதா இருந்தாலும் சரி அவளை தப்பிக்க விடுறதா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே பயங்கர வில்லட்டனமாக சிரித்தபடி கரெக்டாக ஜாக்ஸியோட ஹெட்டில் 2-3 டைம் அடிப்பாரா. அடித்த வேகத்தில் அவள் அப்படியே ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் கீழே விழுந்தான். இப்போ அப்படியே ஜாக்ஸி குக்கி அடிச்சிருப்பாள்ல அந்த மூமெண்ட்டில் குக்கி வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்னை இந்த மாதிரி கில் பண்ணிடாதீங்க, எனக்கு 2 பேபிஸ் இருக்குது, நான் டே கூட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன், என் பேபிஸ்க்கு நல்ல மாமா இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன், என்னோட ஹார்ட் ஒர்க்கால் தானே இந்த பொசிஷனுக்கு நான் வந்தேன், எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான மூமெண்ட்டை திங்க் பண்ணி என்ன ஏன் ஹேட் பண்ணுறீங்க, என் பேபிஸ்க்கு நான் கண்டிப்பாக வேணும், என் டேக்கு நான் கண்டிப்பாக வேணும், ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, கில் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு இவ்வளோக்குள்ள பனிஷ்மெண்ட் இவ்வளோக்குள்ள பெயினாக நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது, என் பேரண்ட்ஸ் கூட என்னை அடிச்சிட்டு கிடையாது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம குக்கி அழுதுருப்பாரு. பெயினாக இருக்குது என்னை பனிஷ் பண்ணாதீங்கிற மாதிரி அந்த வாய்ஸிங் சவுண்ட் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு ரீகாப்பான பொசிஷன்லேயும் ஜாக்ஸியை ஒவ்வொரு அடி அடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் குக்கி அன்னைக்கு அந்தளவுக்கு பெயினில் துடிச்ச அந்த மூமெண்ட் அப்படியே ஜங்குக்கு ஃபுல்லாக ரீகாப் ஆக ஜாக்ஸியும் அதே மாதிரி தான் கட்டுறா. எனக்கு பெயினாக இருக்குது, என்னை விட்டுரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை ப்ளீஸ் விட்டுருங்கிற மாதிரியும் க்ரை பண்ணி அழுற சவுண்டை கேட்டுட்டு இதே டன்னடி அன்னைக்கு என் குக்கியும் சொன்னானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸாலேயே குக்கி எந்த அளவுக்கு அடித்து கில் பண்ணாலோ அதை விட பயங்கரமாகவே டார்ச்சர் பண்ணியே கில் பண்ணிடுவார். கில் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸில் ஃபுல்லாக ஃபேஸு பாடிலாம் வெள்ளட்டில் அப்படியே அந்த இரும்பு பைப்பை ஹேண்ட்ஸில் வச்சபடி இருப்பார். அந்த மாதிரி இருந்தான். டேய்டா ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் அவளோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்க போகிறேன், எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் அந்த மாதிரி ஃபைட் நடந்துச்சு, இத்தனை பர்சன்ஸ் இருந்தாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு தடையம் இல்லாமல் அந்த பிளேஸை மட்டும் டேமேஜ் பண்ணி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் திரும்பவும் அதே ரூம் கொண்டுருவாங்க. இப்போ டைம் ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. அண்ட் ஆன்ட்டி தான் நீங்கள் பீச் சைட்லேருந்து நைட்டு முழுக்க வரலையே, எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஆன்ட்டி இந்த மாதிரி கேட்டால் அது வந்து ஆன்ட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்துச்சு, எங்கள் ஒர்க்கை தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ண போனோம், மற்றபடி ஒன்றுமே இல்லை, ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சா,
ஒர்க் ரிவெஞ்ச் எல்லாமே மொத்தமாக ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அப்படியே ஷவரை ஓப்பன் பண்ணபடி ஷவருக்கு முன்னாடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜங்குக்கோட ஐஸ் முழுக்க அவ்வளோ டிகிரி ஷவரில் நிற்க சொல்லக்கூட அவ்வளோ டிகிரி கொட்டிகிட்டு இருக்குது. உன்னோட ரிவெஞ்சை நான் ஃபுல்லாக என் பண்ணிட்டேன் குக்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக குக்கியோட நோயுமே சொல்லி கதறி எழுறாரு. என் சவுண்டு பெட்ரூமில் இருக்கிற அந்த ஆண்டி நம்ம டேக்கி ஜிமினாவுக்கு சுகாவுக்கு ஜானுக்கு எல்லாருக்குமே கேட்குது. அவங்களுக்குமே லைட்டாக பெயினான மூமெண்ட்டில் சரி நம்ம இதை ஜங்குக்கிட்ட காட்டிக்கக்கூடாது, அவனை நம்ம தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்க்கணும், பெயினை நமக்குள்ளே வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பித்தான் ஜங்கு கம்பெனி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி பெட்லேயே உட்காந்துருக்கிறது நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு எதுக்கு இப்படி பெட்லேயே உட்காந்துருக்கேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுன்னு வந்துருக்கோம் பா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் அப்படியே பிடிச்சான். ஜங்குக்கு அப்படியே நிமிட்டு பார்க்குறாரு. சரியாதான் ஒரு ரிவெஞ்ச் எண்ட் ஆயிடுச்சுல, ப்ராப்ளம் கிளியர் தானே, நீ வா முதல்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நேராக கீழே கூட்டிகிட்டு வராரு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டான். சரி இப்போவும் பீச் சைடில் போய் ப்ளே பண்ணி விளையாடலாம், அதான் இன்னொரு பர்சன்ட் நியூவாக என்ட்ராக இருக்காங்களே, எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போவும் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். ஜங்குக்குமே ஜாலியாக விளையாட ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த ஹாப்பினஸ் இருந்த மாதிரி இப்போ இல்லை. கொஞ்சம் சேட் ஆகிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நல்லாவே ஃபீல் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கிட்டே ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக ஆக்ட் பண்ணபடி இழுக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே டேயோட ஷோல்டரில் ஃபேஸை வச்சபடி டேயை நோட் பண்ணால் எதுக்காக இந்த மாதிரி ஒன்று நீயே ஹேட் பண்ணிகிட்ருக்க, ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினச்ச பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் உனக்கு என்ன தோணுது, இன்னும் வேறு யாராவது இருக்காங்களா இந்த லிஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் அப்படிலாம் இல்லை டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட ஃபோர்கட்டில் அப்படியே கிஸ் பண்ணபடி ஜாலியாக ப்ளே பண்ண உன்னை இந்த பிளேஸ்க்கு கூட்டுருக்கேன், உன்னோட ஃபேஸில் ஸ்மைல் இருக்கணும், நீ பேபிஸ் கூட என் கூடயும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், நீ ஒருத்தன் சேடாக இருக்கிற மூமெண்ட்டில் இங்கே இருக்கிற எல்லாருமே கேம்ஸ் கூட ஒழுங்காக விளையாடாமல் பட்டியா தனித்தனியாக உட்காந்துருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணு ஜங்குக், அடா ரிவெஞ்ச் எண்டாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சு ப்ளே பண்ணி பருவம் விளாடுறாங்க. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தால் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம டேடா கம்யூனிக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கம்யூனிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். நம்ம டேயை நம்ம ஜங்குக்கிட்ட ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. கோட்டை மாட்டி விட்றது, பட்டன் போடுறது, டையை கட்டி விட்றதுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக நம்ம டே ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். டேமே க்யூட்டாக நம்ம ஜங்குக்கு பட்டப்படி நின்றுட்டுருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு திரும்பினா என்ன கிளம்பலான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறனுக்கிற மாரி ஜங்கு கூட ஜாயின்ல என்ன பிடிச்சபடி ஜங்குக்கிட்டே க்ளோஸாக இருக்கிறாரு. என்னாச்சு டேயாங் மார்னிங்கே ப்ளே பண்ணுற, ஹேய் நைட்டு பக்கத்தில் வர சொல்ல பேபி ஸ்லீப் பண்ணலை, எல்லோரும் எழுந்திருக்காங்க, நீ என்ன ப்ளே பண்ணுற, ஒழுங்காக போய் ஸ்லீப் பண்ணுன்னு சொல்லி என்னை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இப்போ என்ன மார்னிங்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கேன். மார்னிங்னாலும் சரி நைட்டுனாலும் சரி எனக்கு தோன்றது தான் நான் பண்ணுவேன். டேயாங் ப்ளே பண்ணாட பேபிஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதெல்லாம் முடியாதுங்கிற மாரி ஜங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணால் ஜங்குக்குமே ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். அப்புறம் டே லைட்டாக ஹக் பண்ணபடி போடும் கிஸ்ஸை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கிஸ்ஸை பிரேக் பண்ணதான் ட்ரை பண்ணுறாரு. இப்படி குக் 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருந்தா அண்டர் ரூம்குள்ளே கரெக்டாக பேபிஸ் 2 பேருமே உள்ளே என்ட்ராகிற சவுண்டுக்கு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி இந்த டேயை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இழுத்து விட்றாரு. ஏன்னா நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் ப்ளே ஆகி பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு ஒன்று இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஷார்ட் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடியும் டேயை பட்டு ஹெவியாக மறைக்கிறாரு. சாரி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சாரி நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு நம்ம டே அங்கேருந்து அனுப்புவார். அந்த மாதிரி அனுப்புனா நீ இன்னைக்கு கம்பெனிக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது மாடலிங் ஒர்க் இருக்குது டேயாங், நானும் சுகாவும் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம், ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா உன்னோட பிரதருக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஹனிமூன் போகிறத விட்டுவிட்டு உன் கூட மாடலிங் ஒர்க்குக்கு வரானா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் ஏன் கலாய்க்கிறேன், இப்போ என்ன நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்பி வந்துடுவோம், டென்ஷன் ஆகாமல் நீ ஒர்க்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக குக்கி சுகா ஜங்குக்கு 3 பர்சன்ஸ் ஒரு பிளேஸில் மீட் பண்ணுவாங்களே அந்த பார்க் மாதிரி இருக்கிற பிளேஸ், அந்த பிளேஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக அந்த பிளேஸில் சுகா நம்ம ஜங்குக்கிட்ட என்னெல்லாமோ ஒரு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா சரி ஓகே
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ ஒரு டார்க் ரூம், ஒரு ரூம் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி 2-3 பர்சன்ஸை கூட அதில் டார்ச்சர் பண்ணி கில் பண்ணியிருப்பார்ல, அதே ரூம்குள்ளே இன்னொரு பர்சன்ட்டை சேரில் கட்டி வச்சுருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட் யார்டா அது, என்ன ஏன்டா அப்படி லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தான். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஃபேஸ் முழுக்க கவர் பண்ண பொசிஷன்லேயே உள்ள என்ட்ரு ஆகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன திமிர் இருந்தா நான் இருக்க சொல்லையே ஏன் ஹஸ்பண்டை பிளாக்மெயில் பண்ண, என்னோட பேபிஸை கிட்னாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டெண்டர் பேப்பர் கேட்கணும்னு கேட்டுக்காக்க வெண்டாவையே கிட்னாப் பண்ணுற அளவுக்கு அவன் ஒர்க் பண்ணியிருப்பான். பட் ஜங்குக்கு யாருங்கிறது தெரியாமல் அவன் அந்த ஒர்க்கை பண்ணியிருப்பான். அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு வெண்டாவை சேவ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு வெண்டாவையும் கிட்னாப் பண்ண முடியல, டேட்டா ப்ராஜெக்டையும் வாங்க முடியலன்ட்டு டேயை கில் பண்ணதுக்கு ஒர்க்கும் பண்ணியிருப்பான். அந்த அட்டாக்கில் நம்ம டே லைட்டாக மிஸ் ஆகிருந்துருப்பாரு. ஆனால் ஜங்குக்கிட்ட இதை யாரையும் சொல்லக்கூடாது, ஜங்குக்கோட பிஹேவியர் என்னன்னு தெரியும்ல, அவன் ஒரு சென்சிட்டிவான பர்சன்ட் பிறகு சைக்கோவாக மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி எனக்கு அட்டாக் நடந்ததை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஜிமினாக்கிட்டையும் சுகாக்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. பட் சுகா ஃப்ரெண்டு இல்லை, எப்படி சொல்லாமல் இருப்பார், சொல்லிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் கரெக்டாக அந்த பர்சன்ட் யார் நம்ம டேயை இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிச்சி அவனை தான் அந்த ரூம்குள்ளே வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. அப்படியே நைஃபை வச்சு கூடு போடுறாரு, குட்டுறாரு, சொருகிறாரு. இந்த மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் க்ளோஸாக வந்த வாரடி யாராக இருந்தாலும் சரிடா, அவங்கள இந்த வேல்டை விட்டே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட செஸ்லேயே சொருகினபடி இந்த பர்சனுக்கு இன்னொருத்தன் ஒர்க்கு கொடுத்துருப்பான். அந்த கால் இப்போ அந்த பர்சனோட மொபைலுக்கு வருது. அந்த மொபைல் அப்படி பிக் பண்ணால், டே என்னடா அந்த டேயை கில் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே நான் இந்த பிளேஸில் இருக்க வரைக்கும் என் ஃபேமிலியில் ஒருத்தரை கூட டச் பண்ண முடியாதுடா, முடிஞ்சா வந்து டச் பண்ணு, இதே பிளேஸில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த காலை கட் பண்ணுறாரு. இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே கம்பெனிக்கு தான் நம்ம ஜங்குக்கு சுகம் வந்துட்டாங்க. கம்பெனியில் இப்போ நம்ம டே வந்து C1 ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நேராக நம்ம டேட்டை ப்ராப்ளம் பண்ணதுக்கு C1 ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. கேபினில் எக்ஸ்கியூஸ் கூட சொல்லாமல் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணபடியே க்யூட்டாக பன்னி மாடியே ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு என்ட்ரு ஆகிறடா நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, இப்போ நானா புரியுது எப்படிடா குக்கியை நீயும் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியலன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஸ்மைல் பண்ணபடி ஒன்று அந்த குக்கி மொட்டமாக அவனே மடியை மாட்டி வச்சுருக்கானுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணபடி அப்படியே அந்த டேபிளை விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஜம்ப் பண்ண வந்தவர் கரெக்டாக டேயோட டைஸில் வந்து உட்காந்துட்டு, ஹாய் டே என்ன ஒர்க்கெலாம் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணபடி டேட்டை ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா என்கிட்ட ப்ளே பண்ணி விளாடா தானடா அந்த பிளேஸ்க்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் உனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டுக்குள்ளே கோட்டுக்குள்ளே ஆன்சர் விட்டு ஷார்ட்டுக்குள்ளே ஆன்சர் விட்டுட்டு இவட பாடி அப்படியே ரப் பண்ணோம். ஜங்கு ப்ளே பண்ணாத, அப்புறம் நீ கட்டுனாலும் சரி கட்டுனாலும் சரி அந்த சோப்பாலேருந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு உங்கள்கிட்ட ப்ளே பண்ணிடுவேன், ஹேண்ட்ஸ் அங்கெல்லாம் போகக்கூடாது, அப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாடி முழுக்க ரப் பண்ணிட்டு இருந்தவர் டேயோட ஃபேண்டுக்குள்ளே அப்படியே ஹேண்ட்ஸ் விட்டான். ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. ப்ளே பண்ணாட்டேன்னா என்ன டேட்டியாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், உங்ககிட்ட நான் ப்ளே பண்ண மாட்டேன்னு நினச்சி இந்த மாதிரி எங்கிட்ட கேம் ஆடிட்டுருக்கேனுங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சோம். அண்ணாட்ட என்ன மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கம்பியே டேயோட ட்ரெஸ்ஸில் பட்டான். ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டால் நான் உன்னை கிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை நீ என்னை கிஸ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அதாவது நீ என் கூட குக்கியாக இருந்திருப்பல, அப்போ நீ என்னை கிஸ் பண்ணியிருப்பியா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஜங்குக்கு டக்குன்னு எழுந்து உட்கார்ந்தாரு. ஏன் எவ்வளோ டேஸ் கழிச்சு இந்த டவுட் உனக்கு அப்படிங்கிற மாரி கேட்கவும் சொல்கிறான், குக்கே இந்த பிளேஸில் இருந்திருக்கேன், குக்கி சில டைம் என்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணுவான், சில டைம் கிஸ் கூட பண்ணியிருக்கான், நீ கிஸ் பண்ணியா இல்லை குக்கி கிஸ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கியுமே சில டைம் கிஸ் பண்ணியிருப்பாரு, 2-3 டைம் நம்ம ஜங்குக்குமே கிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் டெண்டு எல்லாம் குக்கி தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னட்டே சொல்லுண்ணே, 2-3 டைம் நானே உன்னை கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னாட்டே பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா என்ன, நான் கொடுத்த கிஸ்ஸை நல்லா ஃபீல் பண்ணபடி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இப்போ பேட் பாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அடிப்பாரா. இந்த மாதிரி அடித்தான். சரி நான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது ஒன்னையா குக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அது குக்கி தான்,
குக்கி தான் நீ ஃபஸ்ட்டு டைம் கிஸ் பண்ண அண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, உனக்கு ஜெலஸாக இருக்குமே அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அதெல்லாம் ஒன்றும் ஆகலப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் இன்னொரு பக்கம் மட்டும் இருப்பேனா, ஏன் கவலைப்படுற, இப்போ வேணா அடுக்குப்படியில் இன்னொரு கிஸ் தானே அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டா, ஜங்குக்கு அப்படியே நம்ம டேட்டை ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமினாடா, டே மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுடா வாடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து ஜங்கு கூட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ண பொசிஷன்லேயே மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி அங்கே 2 கிளம்புனா டே அப்படியே அங்கே 2 கிளம்புனா ஜங்குக்கு அப்படியே சீட்டில் இருந்தபடியே டேயை நோட் பண்ணுறாரு. அட்டோட இந்த எஃப்எஃப் எண்ட் பண்ணுறேன். எஃப்எஃப் எண்ட் மாதிரி இருக்குன்னு ஃபுல்லாக கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.